லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராமசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் அசீஸ். மத்தியில் என்டிஏ கூட்டணி, பாஜக கூட்டணி ஆட்சி பொறுப்பில் ஏற்றதிலிருந்தே பல்வேறு குழப்பங்களும் சர்ச்சைகளும் வரதை நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அந்த இணையமைச்சர் குறித்தான சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அஜித் பவார் அவர்கள் எங்களுக்கு ஆல்ரெடி ஒன்றிய அமைச்சர் பதவி கிடைத்தது, இந்த முறை இணையமைச்சர் கொடுக்கறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு ஷிண்டே அவர்களும் குமாரசாமி 2 MP தான் வச்சிருக்கிறாரு, அவருக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு இணையமைச்சர் பதவி கொடுக்கறது ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம். இந்த இணையமைச்சர் குறித்தான சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே வருது இல்லையா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பிஜேபி 3வது முறையாக அவர் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். இந்த தடவை தான் இட் ஷுட் பி கால்ட் அஸ் என்டிஏ. முன்னாடி எல்லாம் என்டிஏன்னு பேருக்கு தான் இருக்கும், அவங்க தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருந்தது. அதனால பேருக்கு என்டிஏன்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஒன்லி பிஜேபி ரன் கவர்மெண்ட். அதனால அவங்க எதை வேணாலும் டிசைட் பண்ணலாம், எதை வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அப்படி ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் தற்போது அது மாதிரி இல்லை. ஒரு 240 இடம் தான் பிஜேபி இருக்கு, இன்னொரு 32 இடம் தேவையா இருக்கு. அதை ஃபில்அப் பண்றது யாருன்னு டிடிபி அண்ட் ஜேடியு இவங்க 2 பேர் தான் ஃபில்அப் பண்றாங்க. மீதி சில சின்ன சின்ன கட்சிகள் மற்றும் இண்டிபெண்டன்ஸ் அவங்க சப்போர்ட் பண்றதுனால இது 290 91 அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருக்கின்றது. ஆனாலும் கூட திரு மோடி அவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் பார்த்தீர்கள் என்றால், அந்த பழைய எப்படி இருந்தாரோ, நான் என்ன டிசைட் பண்றேனோ அதுதான் என்னுடைய மனசுல இருக்கக்கூடியதுதான் அது செயல்பாடாக அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நடவடிக்கைகள்லாம் முன்னாடி 2 தடவை இருந்தது. 5 வருடங்களிலும் அப்படிதான் இருந்தது. அது இந்த தடவை முடியுமான்னா அது ரொம்ப கடினமான ஒன்று தான். இருந்தாலும் கூட அவருடைய ஸ்டைலை மாத்திக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் he is basically ஒரு he is a hard nut to crack. நான் என்ன டிசைட் பண்றேனோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மை வே ஆர் ஹைவே அப்படிங்கிற மாதிரியும் தனிக்காட்டு ராஜா போலவும் இப்படிதான் இருந்தார் அவர். அவருடைய பாணியை மாற்றிக்கொள்வது என்பது மிக 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 கஷ்டம். அந்த விதத்துல தான் இன்னைக்கு நீங்க பார்க்கும் பொழுது 240 பேர் இருக்காங்க. ஒரு கன்சென்சஸ் 2, அதாவது டிடிபி ஜேடியு, அதோட நம்ம சிவசேனா ஸ்பிளிண்டர் குரூப், அதே பேர் என்சிபி ஸ்பிளிண்டர் குரூப், இவங்களை எல்லாரையும் வச்சுட்டு ஒரு ஆட்சி நடத்துகின்ற நேரத்துல எல்லாருக்கும் பொதுவாக எல்லாரையும் திருப்திப்படுத்தும் வகையில ஏதோ ஒரு வகையில நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த மந்திரி சபை அமைப்பதில் யார் மந்திரிகள் இருக்க வேண்டும் என்பதில் திரு மோடி அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய கலந்து ஆலோசித்து அவருடைய எல்லாரும் அவங்களை கம்ப்ளீட்டா திருப்திப்படுத்த முடியாது என்றாலும் கூட பெருமளவிற்கு அவர்களுடைய திருப்தியுடன் இந்த ஆட்சியை தொடர வேண்டும். அதுதான் நல்லது. ஆனால் இப்ப நீங்க கேட்டது போல இந்த அரசாங்கம், அதாவது மந்திரி சபை என்பது கம்ப்ளீட்டா முன்னாடி பிஜேபி எவ்வளவு இருந்தோ, எப்படி முக்கியமான பொறுப்புகள்லாம் வைத்துக் கொண்டிருந்தோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கு. அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. டேக் த கேஸ் மிஸ்டர் ராஜ்நாத் சிங், அவர் தான் டிஃபென்ஸ். ஹோம் மினிஸ்ட்ரி அது யாரு கையில போயிருக்குன்னா திரு அமித்ஷா. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டெஃபினட்டா மாறுவாங்க அப்படின்னு பெரிய பேச்சு இருந்தது. சக்திகாந்த் தாஸை பத்தி எல்லாம் கூட பேச்சு அடிபட்டது. ஆனால் திருமதி நிர்மலா சீதாராமன், பியூஷ் கோயல் அவர் காமர்ஸ், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதாவது முன்னாடி இருந்தவங்களையே திருப்பி இப்ப சேர்த்து கொண்டிருக்கின்றார். நட்டா அவர்கள் புதுசா வந்திருக்கின்றார். முன்னாடி அவர் ஹெல்த்ல தான் இருந்தவர் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல, அது முதல் 5 ஆண்டுகள்ல. அவருக்கு மீண்டும் அந்த பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. 72 பேர். இந்த 72 பேர்ல 61 பேர் பிஜேபிக்காரங்க, 11 பேர் மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள். அவர்களெல்லாம் முக்கியமாக பெரிய அளவிற்கு இந்த கேபினட் மினிஸ்டர் என்ற அந்தஸ்து கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் இப்ப இந்த மாஞ்சி போன்றவர்கள் ஒரே ஒரு ஆளு, ஆனா அவருக்கு ஒரு கேபினட் மினிஸ்டரா அவரை சேர்த்துட்டு இருக்காங்க. பாஜக அந்த அமைச்சர் பதவி கொடுத்ததுல கூட்டணி கட்சிகளை ஏமாற்றி விட்டது. வலுவான நிலையில தான் பாஜக முக்கியமான துறைகளை பாஜக கைப்பற்றி இருக்கிறதாக சொல்லப்படுது. வலுவில்லாத, அதாவது முக்கியம் இல்லாத துறைகள் தான் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துருக்காங்க. பதவியேற்ற, அதாவது அமைச்சர் பொறுப்புகள் யாருக்கு இலாக்கா ஒதுக்கின பிறகுதான் இணையமைச்சர் குறித்தான சர்ச்சைகள் கூட்டணி கட்சிகளிடையே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இப்பதான் குழப்பம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பார்க்கலாமா?
இல்ல, அதாவது குழப்பம் மந்திரி சபை முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிம்பாங்க. எடுத்த உடனே மந்திரி சபை அமைப்பிலேயே ஒற்றுமை இல்லை. இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் ஒற்றுமையே இல்லை. ஆனால் திரு மோடி அவர்களை மாற்றவே முடியாது. அவர் என் வழிதான், என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றவர். அதனால அவர் தான் நான் யாரெல்லாம் மினிஸ்டர்னு சொல்றேன்னா அவங்க தான் மினிஸ்டர்ஸ், நீங்க கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய செயல் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா 32 பேர் தான் தேவை. அந்த 32 பேரை வேற வகைகளிலாம் நாம் இது பண்ணிடலாம். அதாவது இந்த டிடிபியை கூட உடைச்சிருவார், ஜேடியு உடைப்பார். ஏன்னா டிடிபி அவங்க ஆல்ரெடி பட்டவங்க, ராஜ்யசபால 4 பேரை அந்த கட்சியிலேருந்து எழுதவங்க. அதெல்லாம் திரு நாயுடு காரு மறந்து போயிருக்க மாட்டார், இது மாதிரி தான் பண்ணினாங்க அப்படின்னு. அது மாதிரிலாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்பீக்கர் போஸ்ட் வேணும்னு 2 பேரும் ஜேடியும் இருக்கட்டும் டிடிபியா இருக்கட்டும் அவங்க கேட்டாலும் கூட புரந்தேஸ்வரி அப்படிங்கிற அந்த அம்மையார் ஆந்திராவிலேருந்து அவங்க தான் வரப்போறாங்க அப்படின்னு பேச்சு அடிபடுகின்றது. அப்ப ஸ்பீக்கர் பதவியும் கிடையாது. ஏன்னா கட்சியை உடைச்சா அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடியது என்பது ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர் போஸ்டும் ஜேடியுக்கும் கிடையாது, டிடிபிக்கும் கிடையாது, தெலுங்கு தேசத்துக்கும் கிடையாது, ஐக்கிய ஜனதா யுனைடெட் அதுக்கும் கிடையாது. அப்படின்னு இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் எதுக்கு என்ன போஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க? அவரை யாரு நீ கை காட்டி எனக்கு இவங்க மேல நம்பிக்கை, இவங்களெல்லாம் மற்ற கட்சியில சேர்ந்தவங்க. மாஞ்சி ஒரே ஆளு, ஆனாலும் கூட அவருக்கு யூனியன் மினிஸ்டர் பதவி அப்படின்லாம் கொடுக்கும் பொழுது கேபினட் மினிஸ்டர், மற்றவங்களாம் இவங்கெல்லாம் இவ்வளவு பேர் 7 பேர் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீ பாட்டு வச்சுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுவது என்பது எப்படி சால பொருத்தமாக இருக்க முடியும்? ஆகவே இது ஆரம்பத்திலேயே ஒரு நெருடல் ஏற்படுத்தி இருக்கின்றது. இருந்தாலும் கூட திரு மோடி அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அதாவது நீங்க இல்லைன்னா என்னால ஆட்சி செய்ய முடியாதான்னு எனக்கு கூட அப்படிதான் தோன்றது. அதாவது நித்திய கண்டம் பூர்ணாயுசு அப்படிம்பாங்க, டெய்லி ஏதாவது பிரச்சனை வரும், ஆனா அவங்க அப்படியே லைஃப் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. அது போல இந்த 5 வருஷத்தையும் இவர் ஓட்டி விடுவாரோ என்கின்ற ஐயப்பாடு தான் எனக்கு இருக்கின்றது. ஏன்னா அவருக்கு ஒரு 200 குறைவா இருந்ததுன்னா இது பெரிய கஷ்டம். ஏன்னா 241 பேர் இவங்க இருக்காங்க. காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்கிறது 231 32 அல்லது இப்ப 2-3 எம்பிஸ் இண்டிபெண்டன்ஸ்லாம் கூட சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. என்னதான் நீங்க வச்சுங்க 235 மேல கிடையாது. மற்ற இவர்களும் அவங்களோட சேர்ந்தாலும் கூட ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் இதுக்கு. ஆகவே அவருக்கு என்ன, சரி இப்ப தெனாவட்டா தான் இருக்காரு அவர், நீங்க இருந்தா இருங்க, இலாகாட்டி போனா போங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் கொடுக்குற மினிஸ்டர் போஸ்ட் ஏத்துங்க, இல்லைன்னா நான் அதுக்கு நீங்க சொல்றதுன்னா நான் ஈல்டாக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவான மெசேஜை கொடுத்துட்டாரு என்பதுல சந்தேகமே கிடையாது. ஆகவே இது இப்படியே தான் ஓடிட்டு இருக்கு. அந்த நெருடல் கண்டினியூ ஆகும். இது எவ்வளவு நாள் நீடிக்குன்னு தெரியல. ஆனால் டிடிபி ஜேடியு இந்த கட்சிகள்லாம் பிஜேபி உடைப்பதற்கு நிறைய வேலையில செய்வாங்க. அதே போல இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய சில கட்சிகளை கூட தன் பக்கம் இழுப்பதற்கு முயற்சிகள்லாம் நடக்கும். இதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்க. இந்த நாடகங்கள்லாம் நிறைய அரங்கேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நாமெல்லாம் அதை பார்க்கத்தான் போகின்றோம். பாஜக பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெறாததிலிருந்தே மோடி அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குன்னு பேசுறத நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த முறை மோடி பிரதமராக மாட்டார், ஆர்எஸ்எஸ் உடைய அந்த நிதின் கட்கரி அவர் தான் பிரதமர் ஆவார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதாவது தேர்தலில் ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைத்தாங்க. அது நாட்டு மக்களிடையே ஒரு பிளவை உண்டாக்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, நீங்கள் இனிமேல் நாட்டு மக்களின் நலனில் அக்கறை காட்டுங்க, மணிப்பூர் அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க, இது போன்ற கருத்துக்களை மோகன் பகவத் எடுத்துரைக்கிறார்ல. இது அப்பட்டமாக மோடிக்கு எதிரான கருத்துன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆர்எஸ்எஸ் ரொம்ப அண்டர்மைன் பண்ணது பிஜேபி. அதாவது திரு நட்டா அகில இந்திய தலைவர் பாஜக அவர் என்ன சொன்னார்னா, அடிப்படையாக எங்களுடைய மதர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் நாங்க வளர்ந்துட்டோம், எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் அவங்களோட தொடர்ந்து பயணிக்க வேண்டும், அவங்க எங்களை தூக்கி விடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, நாங்களே வளர்ந்துட்டோம், அதனால அது தேவையில்லை, ஆர்எஸ்எஸ் உதவி என்பது தேவையில்லை என்று
ரொம்ப தெளிவாக வெளிப்படையாக சொன்னார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அவரா சொல்லியிருப்பாரான்னா டெஃபினட்டா சொல்லியிருக்க மாட்டார். அது வித் த பிளஸிங்ஸ் அண்ட் பர்மிஷன் ஆஃப் மிஸ்டர் மோடி அண்ட் மிஸ்டர் அமித்ஷா வந்து அதெல்லாம் பேசி இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே இந்த நெருடல் என்பது முன்னாடியே தொடங்கிவிட்டது, எலெக்ஷனுக்கு முன்னாடியே. இதன் காரணமாகத்தான் இவர்களுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நான் RSS முக்கியமான பங்கு என்ன எலெக்ஷன்ல அப்படின்னு காமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உத்தரப்பிரதேச RSS பிஜேபிக்காக வேலை செய்யவில்லை என்று வெளிப்படையான பேச்சாக இருக்கின்றது. நிச்சயமாக RSS உண்மையான ஈடுபாடு கொண்டு இந்த எலெக்ஷன் பிஜேபி ஒர்க் பண்ணாங்களான்னா டெஃபினட்டா இல்லைங்கிறது தான் வெளிப்படையாக தோன்றுகின்றது. அதனால மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கு உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசம் வாங்கின அடியின் காரணமாக பிஜேபிக்கு அந்த சிம்பிள் மெஜாரிட்டி கூட கிடைக்காம போயிருக்கு. இப்ப ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமானது. ரெண்டாவது, நேத்திக்கு நான் ஒரு தொலைக்காட்சியில பேசணும். அது என்னன்னா மந்திரி சபை யாரெல்லாம் என்னென்ன போஸ்ட் அப்படிங்கிறத பத்தி பேசணும். அதுக்காக டிவியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான செய்தி வருகிறது. RSS தலைவர் உயர் திரு மோகன் பகவத் அவர்கள் பேசினுடைய சாராம்சங்கள் வந்து கொண்டிருந்தன. அவர் பேசின பேச்செல்லாம் ரொம்ப டைரக்டா இட் இஸ் அன் அட்டாக் ஆன் மிஸ்டர் மோடி. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். RSS நேரடியாக மோடியை அட்டாக் செய்திருக்கின்றது அப்படிங்கிறதான் தெரிகின்றது. ஒண்ணு முக்கியமானது, அரகன்ஸ். ஒரு சுயம் சேவக்ங்கிறது இயல்பு. சுயம் சேவக்குன்னா நாமளா வந்து சமூக பணியை ஆற்றுவதுதான் சுயம் சேவக் என்று பெயர். ஆனால் அந்த சுயம் சேவக் என்பவர் அகந்தையோடு இருக்கக்கூடாது. அகங்காரம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்றாரு. அந்த அகங்காரத்தோடலாம் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப யார் அகங்காரமாக இருந்தாங்க? நிச்சயமாக திரு மோடி அவர்கள் தான். அதுதான் அவருடைய பேச்சு. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட இறைவனால் அனுப்பப்பட்டவன், எனக்கு வந்து பயாலஜிக்கல் மதரும் கிடையாது ஃபாதரும் கிடையாது அப்படின்னு நான் உணர்கின்றேன். இந்த மாதிரி பேச்செல்லாம் அது வந்து ரொம்ப அகங்காரத்தினுடைய உச்சி தான் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆகவே அது ஒரு இஷ்யூ. ரெண்டாவது, எலெக்ஷன் நேரத்தில் இட் இஸ் நாட் அ வார், இட் இஸ் அ காம்படிஷன். இது வந்து ஒரு போட்டி. ஆனால் அதை வந்து மிகப்பெரிய போராக மாற்றியது யாரு? பிஜேபி தான் மாத்தினது. நான் எங்களுடைய கொள்கைகள் என்ன, எங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லாம அதை வந்து மிகப்பெரிய அளவிற்கு எல்லா இடத்துலையும் ஒரு இஷ்யூ எடுத்துட்டு அங்க வந்து ஒரு போராக மாற்றி விட்டார். ஜெயிக்கலாம் நீங்க, ஆனால் அதனால ஏற்படுகின்ற வேதனையும் வலியும் இந்த நாட்டுக்கு தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். உதாரணமாக சொல்றேன், ராஜஸ்தான்ல போய் பேசும்போது என்ன ஆரம்பிச்சார், இஸ்லாமியர்களை பத்தி கடுமையான விமர்சனம் பண்ணார். அவர் 15% பணத்தை ஒதுக்கி விடுவார்கள் பட்ஜெட்ல, ஹிந்துவோட தாலியை படிங்கி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, 2 எரு மாடு இருந்ததுன்னா அந்த ஒரு மாடம் அவங்களுக்கு தள்ளிடும். இப்படி எல்லாம் பேசுறதுங்கிறது எவ்வளவு மோசமான பேச்சு. இதற்கு முன்பாக உயர்திரு மோகன் பகவத் பலமுறை சொல்லி இருக்கின்றார். அதாவது இஸ்லாமியர்கள் அவர்களும் இந்த நாட்டு மக்கள் தான், அவர்களும் இந்த நாட்டு குடிமக்கள் தான். 20 கோடி பேர் இருக்காங்க. அவங்கள நீங்க என்ன, அவங்களெல்லாம் நம்ம நாட்டுல அவர்கள்லாம் நம்முடைய நாட்டு மக்கள் இன்றி கருதாமல் இருந்தால் அவர்கள் எங்கே போவார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். அவர்களெல்லாம் என்ன கடல்ல கொண்டு போய் தள்ளுறதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பேசி இருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரித்தாளுகின்ற வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இந்த பிரித்தாளுகின்ற ஒரு சூழ்ச்சி என்பது மிக மிக கடுமையானது, கொடுமையானது என்பதை நான் சொல்றேன். அதான் முழுக்க பண்ணினது பிஜேபி. தமிழர்களுக்கும் உத்தரப்பிரதேச மக்களுக்கும் அது நல்ல வேலை, அது எடுபடலை. உத்தரப்பிரதேசத்துல போய் உங்களெல்லாம் வந்து தென்னாட்டு மக்கள்லாம் உங்களெல்லாம் படு மோசமாக பேசுகின்றார்கள் அப்படின்னு இந்த பிரித்தாள்கள். ஏன்னா RSSக்கு ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை உண்டு. இந்த என்னதான் இருந்தாலும் இந்த நாடு வந்து செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள்னு பாரதி சொன்னா பாருங்க. அதுல ரொம்ப தெளிவாக இருப்பவர்கள் RSS அமைப்பை சேர்ந்தவர்கள். மூன்றாவதா பாத்தீங்கன்னா எனக்கு மிக வருத்தமாக இருப்பது என்னவென்றால், ஒரிசால ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு தமிழனை காமிச்சு இந்த பிஜேடியை தோற்கடிக்க வச்சது. அந்த கட்சிக்கு பாண்டியன் என்கின்ற ஒரு முன்னாள் IAS அதிகாரி அவரை வந்து கடுமையாக பேசினது. அது எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவர் நேற்று அவருடைய வீடியோ மிக வேதனையாக இருக்கின்றது. நான் அரசியல் விட்டே ஒதுங்கி போறேன். நான் வந்து அந்த நவீன் பட்நாயக்காகவும் அந்த மக்களுக்காக தான் நான் உழைக்க வந்தேன் ஒழிய எனக்கு அரசியல் எந்த விதத்திலையும் எனக்கு ஏற்புடையதல்ல. நான் வந்து ஒரு பைசா கூட சம்பாதிக்கவே இல்லை. என்னுடைய ஆரம்பத்துல என்ன பணம் இருந்தோ அதுதான் எனக்கு இப்பவும் இருக்கின்றது அப்படிங்கிறதெல்லாம் பேசும்பொழுது உண்மையிலே கண்ணீர் வரவழைக்கிறது.
நான் இந்த விஷயத்துல ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகின்றேன். இதில் கேட்கிற பலருக்கும் அது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். அது ஆனா சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் RSS என்கின்ற அமைப்பு வெளியில தெரிஞ்சதற்கு காரணமும், அது வளர்ந்ததற்கு காரணமும் முக்கியமான நபர் உண்டு. அவர் மிக மதிப்பிற்குரிய என்னுடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய உயர்திரு சூரிய நாராயண ராவ் அப்படிங்கிறவர். அவர் தான் இந்த ஒரு ஃபேஸ் லிஃப்டே கொடுத்தது RSS தமிழ்நாட்டுக்கு. அது வளர்வதற்கு காரணமே அவர் தான். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? தமிழ்நாட்டுக்காரர் இல்லை, அவர் கர்நாடகாக்காரர். அவர் தான் இங்க RSS வளர்த்தவர். அப்ப நீங்க RSS வளர வேண்டும் என்றால் யார வேணாலும் எந்த ஸ்டேட்ல இருந்து வேணாலும் எந்த ஸ்டேட் வேணாலும் அனுப்பலாம், அந்த இயக்கத்தை வளர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க ஒரு பாண்டியன் என்பவர் உண்மையாகவே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக 2 முக்கியமான புயல் நேரத்துல அவர் செய்த சாதனைகளை பத்தி எல்லாரும் இன்னும் பேசுகின்றார்கள். அவர் செய்த சர்வீசஸ் இன்னும் போற்றுகின்றார்கள். அதை நீங்க சொல்றீங்களா? அது எப்படி நியாயம்? மணிப்பூர் இன்னும் பத்தி எரிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வருஷ காலமாக அது அங்க ஒரு மிகப்பெரிய அளவிற்கு கொந்தளிப்பு இருக்கின்றது. அதை சரி செய்ய வேண்டும் என்று பேச ஏன் காரணம்? அங்க கொந்தளிப்பு காரணம் என்ன சார்? ஏன் காரணம்? அங்க கிறிஸ்தவர்கள். சோ உங்களுக்கு முஸ்லீம் வேணா அடிக்கலாம், கிறிஸ்தவர்களை வேணா துவம்சம் பண்ணலாம். நீங்க ஜெயிக்கணுங்கிறதா இந்துன்னு சொல்லிட்டு நீங்க பிரித்தாளும் சூழ்ச்சி அடியும். மக்களையும் மோத விட்டு இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், இடத்தின் பெயரால் நீங்க பல்வேறு மோசடிகளை செய்து வெற்றி பெறலாம் என்று போட்ட கணக்கு பெருமளவு வெற்றி பெறவில்லை. இதெல்லாம் பத்தி அவர் எடுத்து பேசியிருக்கின்றார். ஆகவே இட் இஸ் அ டைரக்ட் ஹிட் ஆன் மிஸ்டர் மோடி. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வார்னிங் டு பிஜேபி என்று நான் கருதுகிறேன். இது மாதிரி தொடர்ந்து பல பிரச்சனைகள் வரும் என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் RSS இன்டர்வியூ பண்ணணும். அப்ப நீங்க சொன்னது போல நிதின் கட்காரி இவர் மாற்றப்படலாம். ஏன்னா 73 வயசுக்கு மேல ஆயிடுத்து இருக்கு. இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்கு அவருக்கு 75 வயசு முடியறதுக்கு. அதற்குள்ள என்ன நடக்கணும் யாராலையும் சொல்ல முடியாது. யாரும் இந்த உலகத்துல எதுவுமே சாஸ்வதம், அதாவது நிரந்தரம் என்பதே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று இன்று நாம சொல்ல முடியாது. ஆனால் RSSக்கு பிஜேபியின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை. அதற்கு முக்கியமான காரணம் திரு மோடி அவர்களும் அவரை சார்ந்த திரு அமித்ஷா அவர்களுடைய நடவடிக்கைகளும் தான் என்பதை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் சார். நன்றி சார். நிறைய அனுபவம் வாய்ந்த பல்வேறு நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி சார். நன்றி சார்.